வணக்கம். நாலடியார் பாடல் எண் 307. என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து என்றும் அவனே பிறக்கலான் குன்றின் பரப்பெலாம் பொன் ஒழுகும் பாய் அருவி நாட இறப்பாரை எல்லா மகன். இந்த பாட்டிலையும் ஒரு ஆடு முன்னிலை விழி வருகிறது. அதை முதல்ல பார்த்துடலாம். இரண்டாவது அடியில் கடைசி சொல் தனிச்சொல்லிருந்து வருது. குன்றின் பரப்பெலாம் பொன் ஒழுகும் பாய் அருவி நாட என்றால் மலைகளினுடைய குன்றின் பரந்த இடங்களிலெல்லாம் பரப்பு பொன் ஒழுகும் பொன் சென்று பரவுவதற்கு காரணமான பாய் அருவி விரைந்து பாய்கின்ற அருவிகளை உடைய நாட பாண்டிய நாட்டிற்கு இறைவனே. அதுதான் குன்றின் பரப்பெலாம் பொன் ஒழுகும் பாயருவி நாட. அவனை விழித்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து, இந்த உலகத்தில் என்றும் புதியார் பிறப்பினும் என்றால் எப்பொழுதும் புதுசு புதுசாக குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்குது. சரி, அது இயல்பு. என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து அவனே பிறக்கலான். பிறக்கலான்னா எதிர்மறை வினையாளனையும் பெயர். அவன் பிறவாதவன். எவன்? அவனே பிறக்கலான் அப்படின்னா அவனே பிறவாதவன். எவன் பிறவாதவன்னா அது ஈற்றடியில் அதுக்கு பதில் இருக்கு. அது என்ன பதில்? இறப்பாரை எல்லா மகன். வறுமையால் தன்னிடம் யாசிப்பவரை அல்லது பிறரிடம் சென்று பொருள் யாசிப்பவரை எல்லா மகன் இகழாத மனிதனாகிய அவனே. அவன்தான் பிறப்பு இல்லாமல் இதுதான் அவனுக்கு கடைசி பிறப்பு. அவன் முத்தி நிலையை அடைவான் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது வறுமையால் பிறரிடம் சென்று பொருள் யாசித்தாலோ அல்லது தன்னிடம் பொருளை யாசிக்க வந்தாலோ அவர்களை இகழக்கூடாது. அப்படி இகழாமல் இருந்தால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை, அவர்கள் வீடு பேரை அடைவார்கள் என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதான் இரண்டாவது அடியில் என்றும் அவனே பிறக்கலான். அதாவது இறப்பாரை எல்லா மகன் அவனே என்றும் பிறக்கலான். எப்பொழுதும் இனிமேல் பிறவி இல்லாதவன் யாருன்னா இவ்வாறு இறப்பவர்களை பரிகாசம் செய்யாதவன், இகழாத அவன். மற்றவங்கள்லாம் புதுசு புதுசாக அவங்களுக்கு பிறவி வந்துட்டே இருக்கும். என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து என்றும் இறப்பாரை எல்லா மகன் அவனே பிறக்கலான், பிறவாதவன் என்பது இந்த பாடலின் பொருள். ஆக யாசிப்பவர்களை பார்த்து முடிந்தால் நாம் உதவி செய்யலாம், ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்களை இகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.